இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல பயங்காட்டின ஒரு அணி அப்படின்னு சொல்லலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஆரம்ப கட்டத்துல சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபின்னு ஒருத்தரையும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் போட்டு தள்ளினாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக்கி இருக்கு. இந்த நேரத்துல தான் எஸ்ஆர்எச் கேப்டனான பேட் கமின்ஸ் இல்லங்க இனிமேட்டுக்கு எங்களோட ஆட்டம் சரவெடியா இருக்கும், கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவோம் அப்படின்ற மாதிரி அதிரடியா பேசியிருக்காரு. ஓகே, மும்பைக்கு எதிரான மேட்ச்ல என்ன நடந்திருக்கு, பேட் கமின்ஸ் என்னன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். நேத்து ஐபிஎல் தொடரோட 55வது லீக் போட்டியில மும்பை இந்தியன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதினாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 173 ரன்கள் எடுத்தாங்க. 8 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஆனா ஆரம்பமே அதிர்ச்சியா இருந்துச்சு. இசான் கிஷன், ரோஹித் சர்மா, நமன் தீர்னு அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்க. 31 ரன்களுக்கே 3 விக்கெட் இழந்து மும்பை இந்தியன்ஸ் அணி பயங்கரமா தடுமாறினாங்க. அந்த நேரத்துல தான் சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் கொஞ்சம் நிதானமா தொடங்கினாலும் கூட சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல ருத்ரதனம் ஆடிட்டாரு. 360 டிகிரில பறக்க விட்டாரு. திலக் வர்மாவும் கை கொடுத்து நிலையா நிக்க மும்பை இந்தியன்ஸ் அணி அதுக்கப்புறம் விக்கெட் இழக்கவே இல்ல. இதனால 17.2 ஓவர்கள்லயே 3 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. சிறப்பா விளையாண்ட சூரியகுமார் யாதவ் 51 பந்துகள்ல 6 சிக்ஸர்கள் 12 பவுண்டரில விளாசி மொத்தமா 102 ரன்கள் எடுத்திருந்தாரு. அவருக்கு உறுதுணையா இருந்த திலக் வர்மா 32 பந்துகள்ல 37 ரன்கள் விளாசி கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு. இதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல 4வது வெற்றியை பதிவு பண்ணி புள்ளி பட்டியல்ல 10வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட அடுத்த 3 போட்டிகள்ல 2 போட்டியில வின் பண்ணியே ஆகணும், அப்பதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இத பத்தி தான் பேசியிருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டனான பேட் கமின்ஸ். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு மேட்ச்ல கண்டிப்பாவே 20 ரன்கள் வரைக்குமே நாங்க குறைவா எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வான்கடே மைதானத்துல டிஃபென்ஸ் செய்யறது எளிதான விஷயம் இல்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் நாங்க கீழே இருந்தாலும் கூட நிச்சயமா உங்களுக்கு சவால் கொடுத்து தான் விளையாண்டோம். ஸ்டார்டிங்ல பிட்ச் பவுலர்ஸ் நல்லாவே ஹெல்ப்பா இருந்தது. ஏன்னா நாங்க பேட்டிங் செய்யும் போது 12 ஓவர் வரைக்குமே பவுலிங் செய்ய ஏதுவா இருந்துச்சு. இதனால மேட்ச் எங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தோம். சன்வீரை இம்பாக்ட் பிளேயரா களமிறக்கினதுனால தான் 170 ரன்கள் வரைக்கும் சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லனா கண்டிப்பாவே 150 ரன்கள் வரைக்கும் தான் சேர்த்திருப்போம். இந்த மேட்ச்ல எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருந்தோம். ஆனா T20 ஃபார்மேட் கிரிக்கெட்ல எப்பவுமே நம்ம நினைக்கிறது நடந்துராது. நிச்சயமா மும்பை இந்தியன்ஸ் சிறந்த அணி தான், இது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்துல சூரியகுமார் யாதவ் சிறப்பான வீரர். அடுத்த மேட்ச் நாங்க ஹைதராபாத்ல விளையாட இருக்கோம். சொந்த மண்ணில் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் நாங்க சிறப்பாக விளையாடி இருக்கோம். பிளே ஆஃப் சுற்றுக்கு நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல எங்களோட விதி என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க ஆவலா இருக்கு. நிச்சயமா அடுத்த சில போட்டிகள் ஃபயர் கிராக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்எச் கேப்டனான பேட் கமின்ஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இதுவரைக்கும் மொத்தமா 11 போட்டிகளை விளையாடி இருக்காங்க. 6 போட்டிகளை வின் பண்ணிருக்காங்க, 5 போட்டிகளை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மொத்தமா 12 புள்ளிகளோட புள்ளி பட்டியல 4ஆம் இடத்துல நீடிக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்களுக்குள்ள தான் கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வேளையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணி நேத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தினது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரோட பிளே ஆஃப்ஸ்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முன்னேறுவாங்களா முன்னேற மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.